மாஸ்க் படம் அண்ட் இந்த கதை வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு வந்து ஒரு அன்கன்வென்ஷனலா பச்சாதாபமும் இல்லாம ஒரு வில்லன் எழுதணும்னு ஆசை. அந்த வில்லன் வந்து ஒரு பெண்ணா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை. இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத ஒருத்தரை வந்து தோக்கவே அடிக்க முடியாத ஒருத்தங்களை தோக்கடிக்கணும் எனக்கு ஆசை. டைரக்டர் வெற்றிமாறன் சாரோட கைடன்ஸ் எல்லாமே இருந்திருக்கு இல்லையா? How was it working? அதுதான் வெற்றிமாறன் சார். அது எதுவுமே கிடையாது. அதில் ஹி இஸ் த மோஸ்ட் டெமோக்ராட்டிக் பர்சன் தட் யூ கேன் எவர் see. அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் படம் எடுக்கும்போது என்னெல்லாம் கஷ்டம் வந்திருக்கும்னு அவர் உணர்ந்தார்ல, அது எதுவுமே மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றது ரொம்ப 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 தெளிவாக இருந்தார். And Andrea அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்றேன்னு ஃபர்ஸ்டே சொன்னதனால she wanted a role in it. How did the process all happen? She didn't want to have a role in it. She wanted to produce it. And okay. I was very sure I took a stand that I want her only. ஆடியன்ஸ் வந்து ஏன் மாஸ்க் மூவியை பார்க்கணும்னு as a director நீங்க சொல்லுங்க. நீங்க மாசம் EMI கட்டுறீங்கன்னா போய் பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் பிருந்தா. வணக்கம் பவித்ரா. வணக்கம். Yes, that is Brinda, this is Pavitra. Yeah, good. Yeah. விகாரன் அவர்களே பெரிய வணக்கம் சார். ஸோ நிறைய விஷயங்கள் மாஸ்க் படத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்லி பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களோட மூவி மாஸ்க் ரிலீஸ் ஆகி சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. படத்தோட டைரக்டர் நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? I'm extremely happy because எல்லாருக்கும் it's a Friday, எனக்கு the Friday. Okay. It means everything to me and hopefully it works. ஓகே, நைஸ். ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கு இப்பவும் தியேட்டர்ஸ்ல வந்து மாஸ்க் படம். Yes. அண்ட் இந்த கதை வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இந்த ஸ்பார்க் எங்க இருந்து வந்தது உங்களுக்கு? எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு அன்கன்வென்ஷனலா எந்த ஒரு பச்சாதாபமும் இல்லாம ஒரு வில்லன் எழுதணும்னு ஆசை. அந்த வில்லன் வந்து ஒரு பெண்ணா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை. எந்த ஒரு விருப்புக்குள்ளேயும் இல்லாம, ஆசைக்குள்ள எதுவுமே இல்லாம, she doesn't have, she doesn't like power. I mean, she doesn't like money, she doesn't like fame. அப்படி எந்த ஒரு ஆசைக்குள்ளேயும் அடக்க முடியாத ஒரு ஆளு, இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத ஒருத்தரை வந்து தோக்கவே அடிக்க முடியாத ஒருத்தங்களை தோக்கடிக்கணும் எனக்கு ஆசை. அதுதான் வந்து comes the male protagonist. She is a female protagonist. Okay. And தோக்கவே அடிக்க முடியாது, எந்த விதத்துலையும் அவங்களை டிஸ்டர்பே பண்ண முடியாது, டிஸ்ட்ராயே பண்ண முடியாத ஒரு ஆளை என்ன பண்ணா அவங்க உடையுவாங்க அப்படின்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் தாட். ஸோ இதுதான் வந்து ஸ்டோரியோட பிளாட்டாவே வந்து உருவாச்சு ஸ்டார்டிங்ல. ஆமா. ஓகே, ஸோ இந்த ஒரு சின்ன பிளாட் வந்து ஒரு 2.5 hours ஸ்டோரியா வந்து எப்படி வந்து டெவலப் பண்ணீங்க? 2 hours and 7 minutes தான். ஓகே, 2.5 கூட ரைட் இல்ல. நவ 2.5 வந்து நான் வந்து லெங்க்தா வச்சுனே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இதுக்கு மேலே வேணாம், அதுக்கு மேலே போனால் பாடி வாங்கிடும், இது போதும் அப்படின்னு சொல்லியாச்சு. விச் இஸ் ஆல்சோ ரைட். த ஷார்ட்டர் இட் இஸ், த ஃபாஸ்டர் இட் வில் மூவ். த ஸ்க்ரீன் பிளே இஸ் மச் ஃபாஸ்டர். அது எப்படின்னா, அகெயின் அதுக்குள்ளே வந்து நம்மளுக்குள்ள ஒரு சித்தாந்தம் இருக்கும் இல்லையா, நம்மளுக்குள்ள கோபம் இருக்கும் இல்லையா, அதை வந்து இப்போது எம்ஆராதா லெஜெண்ட் எம்ஆராதா சார் இருக்கட்டும், இல்லை என்எஸ் கிருஷ்ணன் சாராக இருக்கட்டும், இல்லை நம்ம சின்ன கலைவாணர் விவேக் சாராக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அவங்களுடைய கோவத்தை தான் நகைச்சுவையாக கொண்டு வந்தாங்க. ஐ திங்க் ஐ ட்ரைட் தட். ஹோப்ஃபுல்லி இட் ஒர்க். நம்மளுடைய கோபத்தை, நம்மளுடைய சித்தாந்தத்தை நகைச்சுவையாக சொல்லும் போது இன்னும் நல்லா ரீச் ஆகுன்றது இவங்களெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கிட்டது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை எனக்கு சொல்லணும். அதனால அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து எழுதும்போது சில மூமெண்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகும்னு நினச்ச மூமெண்ட்ஸ் எல்லாமே பீப்புள் ஆர் லைக்கிங் இட் நான் நினைக்கிறேன். ஸோ என்னென்ன ரெஃபரன்சஸ்லாம் வந்து எடுத்தீங்க இந்த மாஸ்க் மூவிக்காக? நீங்க சொன்னீங்க நிறைய ஆக்டர்ஸ் வந்து ஆல் லெஜெண்டரி ஆக்டர்ஸோட நேம்ஸ்லாம் சொல்லி யூ ஹேட் அன் இன்ஸ்பிரேஷன். பட் ரெஃபரன்சஸ், ஹோம்ஒர்க்ஸ், ஓகே இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா என்னோட மூவில இன்புட் பண்ணணும், என்னென்ன ரெஃபரன்சஸ் எடுத்தீங்க? ருத்ரா படம் பார்த்துருக்கீங்களா? பாக்கியராஜ் சார். அதில் ஒரு ஹைஸ்ட் சீக்வன்ஸ் வரும், ஒரு 10 நிமிஷம். மணி ஹைஸ்ட்டுக்கே அப்போ அதை நீங்கள் பாருங்கள். அதில் இருக்க மியூசிக்கை பாருங்கள், அதில் இருக்க குவக் ஃபனி ஸ்டஃப் இட் இஸ். அண்ட் இட் இஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இட்ஸ் இம்பாசிபிள் டு கெட் அவுட். ஏன்னா ஒரு 1000 போலீஸ் வெளில நிற்பாங்க, அதுலேருந்து ஒரே ஒரு ஆள் இவர் எப்படி தப்பிக்க முடியும்னா அவர் அதில் தப்பிப்பார். ஸோ மணி ஹைஸ்ட்டுக்கெல்லாம் அப்போ நம்ம ருத்ரா. அது எனக்கு ருத்ரா படம் ரொம்ப பிடிச்ச படம். அது ஒரு அங்கேருந்து தூக்குனேன். அதுக்கப்புறம் நிறைய வெற்றி சாரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹிஸ் நரேஷன் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எனக்கு பிடிக்கும். அண்ட் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் மணிவண்ணன் சார் அண்ட் ஹிஸ் டிரெக்ஷன். அண்ட் சத்யராஜ் சார், கவுண்டமணி சார், அவங்களுடைய கைண்ட் ஆஃப் ஹியூமர். ஸோ இது எல்லாமே
எல்லா இடத்துலேருந்து எடுத்து தான் நம்ம இது பண்ண முடியும். நான் சொந்தமாலாம் பயங்கரமாலாம் எதுவும் யோசிக்கல. ஒரு சாதாரணமாக யோசிச்சா அது ஒரு மாதிரி வந்திருக்கு. அது மாதிரி. ஓகே ஓகே ஸோ எல்லா ஷார்ட்ஸ்லயும் எல்லா சீன்ஸ்லயும் வந்து டைரக்டர் வெற்றிமாறன் சாரோட கைடன்ஸ் எல்லாமே இருந்திருக்கு இல்லையா? ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங்? அதுதான் வெற்றிமாறன் சார். அது எதுவுமே கிடையாது அதில். ஓகே அதனால தான் இப்போ இஃப் யூ ஆர் கோயிங் டு ஒர்க் வித் அ மேன் லைக் மிஸ்டர் வெற்றிமாறன் சார், he is the most, I've told this like 100 times before, like I don't mind telling this again. He's the most democratic person that you can ever see. அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் படம் எடுக்கும்போது என்னெல்லாம் கஷ்டம் வந்திருக்கும்னு அவர் உணர்ந்தார்ல, அது எதுவுமே மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றது ரொம்ப 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 தெளிவாக இருந்தார். ஓகே ஸோ ஃப்ரீயாக விட்டா கரெக்டாக பண்ணுவான் பையன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படி ஃப்ரீயாக விட்டார். அதே சமயத்தில் அந்த ஒரு ப்ரொடெக்டிவாக இருந்தார். என்ன ஹோல்ட் பண்ணாரு, இல்லை வேணாண்டா, இந்த இடத்துல இது பண்ணாது அப்படின்னு சொல்லி நம்மளை தட்டி கொடுக்கறது தான் அந்த கைடன்ஸ். அண்ட் ஆல்சோ எனக்கு ஒரு இடத்துல வந்து எடிட் பண்ணும்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில் எனக்கு 2-3 இடத்துல வந்து எனக்கு பயங்கரமாக, எனக்கு ஃபஸ்ட் டைம் படம் எடுக்கிறோம் இல்லையா, அப்போது நம்மளுக்கு வந்து அந்த ஐ கட் அவுட் ஃபார் திஸ் ஜாப், நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேனா, கான்ஃபிடென்ஸ் லெவலே இருக்காது, சுத்தமாக போயிடும், ஷேட்டர்டாக இருப்போம். என்னடா இவ்வளோ இப்படி பண்ணி வச்சுருக்கோம், தப்பாக இருக்கேடா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஐ டோல்ட் him. He made me to come to his office. He sat down with me and he looked at the film and he changed the narrative of the film. And now whatever the narration that you are seeing, adla avaroda input or 50% இருக்கு. வாவ் ஓகே எடிட்லாம் நாங்கள் தான் பண்ணோம். அது வந்து அவர் உள்ள வந்து ஒரு நரேட்டிவ் சேஞ்ச் பண்ணுறாரு இல்லையா, அப்போ வந்து அந்த வாவ் ஃபேக்டர் வருது. அண்ட் இட் இஸ் ஒரு முதல் தடவை படம் எடுக்கிறவங்க வந்து வெற்றிமாறன் சார் மாதிரி ஒரு ஆள் கூட வந்து உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி, நான் வந்து தேவையே இல்லாமல் பேசின்னு இருப்பேன். அவரோட என்டையர் கரியரில் முதல் நாள்லேருந்து என்ன நடந்தது இதெல்லாம் தான் நான் கேட்டுன்னு இருப்பேன். அந்த வேலையை பண்ணவே விட மாட்டேன், அவரை நான் வேலையே பண்ண விட மாட்டேன், எதையாவது கேட்டுட்டு இருப்பேன். ஹீ லைக்ஸ் கியூரியஸ் பீப்புள். ஓகே அண்ட் the there are like 2 or 3 basic things that you need to have to work with a man like Vetrimaran sir is, you need to be honest, you need to have common sense, and you need to be really open. You need to be Open really as open. You need to be really open for feedbacks, or else you will even have நல்லா existential. இல்லனா நல்லா இல்ல அவ்வளவுதான். There is absolute honesty. பயங்கரமா கலாய்ப்பாரு. ஆமா, நீங்க நம்ம பாக்குறது ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒரு சீரியஸ்னஸ் இருந்துட்டே இருக்கும். ஐயோ வேற லெவல் கலாய். he's extremely funny. I know. He's extremely இன்டர்வியூஸ்லயே funny. தெரியும். ஐயோ நீங்க உட்காந்து அல்ல, அது வேற, அங்க உள்ள வேற, அது உள்ள அவரோட எடிட் ரூம்க்கு நான் தெரப்பி ரூம்னு வச்சிருக்கேன். அந்த ரூம்ல போனா நீங்க ஓப்பனா இருந்தா நீங்க ஒரு நல்ல டைரக்டரா ஒண்டி இவால்வ் ஆக மாட்டீங்க, யூ வில் இவால்வ் as a human. அந்த அழகான ஒரு பரிணாம வளர்ச்சிக்குள்ள நம்ம போயிடுவோம். அதுவே எனக்கு ஒரு பெரிய லேர்னிங். தட்ஸ் மை டேக் அவே இன் திஸ். ரெண்டாவது படம் கிடைக்குது கிடைக்காது அது எல்லாத்தையும் தாண்டி மை டேக் அவே இஸ் டு சிட் வித் அ மேன் லைக் ஹிம் and to talk, and I had an opportunity for that, and I will forever have that opportunity. நான் சொல்லிட்டேன், படம் நல்லா இது என்ன எதுவும் இல்லையா சார், நான் துண்டை போட்டு வந்து உட்காந்துருவேன், அது என்னன்றதை பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அப்படின்னு சிரிப்பாரு. ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது அதுக்கப்புறம் அவர் படிச்சுட்டு வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து இதெல்லாம் மாத்திக்கலாம்னு சொல்லியிருந்தாரு உங்ககிட்ட? சீன்ஸ் எதுவுமே மாத்தாதான்ட்டாரு. அதுக்குள்ள நான் வந்து பயங்கர, அதாவது கெட்டவங்கன்னா அவ்வளோ கெட்டவங்களை பத்தி கதை அது. இதுல இந்த கதையில நல்லவங்களே கிடையாது. ஸோ அதுல ஒரே ஒரு கெட்டவனை கொண்டு குற்ற உணர்ச்சி வரும். அது அவருக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் ஒரு 4-5 மொமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃப்ளோ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த குற்ற உணர்ச்சியில கொஞ்சம் ப்ளே பண்ணு அப்படின்னும் போது, கொஞ்சம் இமோஷனல் கோஷன்ட் ஆட் பண்ணு அப்படின்னும் போது, ஐ டோல்டும் ஐயோ சார் இதை எப்படி பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்கும்போது, ஏதாவது உனக்கு என்ன, உனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் இந்த உலகத்துல நடந்திருக்கும்ல, அதெல்லாம் என்னன்னு கேட்டாரு. அப்புறம் எனக்கு நடந்த ஒரு விஷயத்தையும் நான் சொன்னேன். ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் அ ரியல் எஸ்டேட் ஸ்கேம். I was a partner. I didn't do the scam. I'm the victim. Joint venture real estate, housing board காலனிலாம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரியல் எஸ்டேட் காரங்க வந்துட்டு ஜாயிண்ட் வெஞ்சரில் உங்களுக்கு வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டு பவர் ஆஃப் அட்டார்னி அதெல்லாம் வந்து எழுதி வாங்கிட்டு, சேல் டீட்லாம் பேரை மாற்றிக்கிட்டு, உங்களுக்கு நான் இவ்வளோ காசு தரேன், வீடுலாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு வீடு கொடுத்து, தட்ஸ் வாட் இஸ் ஜாயிண்ட் வெஞ்சர் இஸ். ஐம் ஷூர் யூ பீப்புள் ஹவ் ஹர்ட் அபவுட் இட். பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேங்க்கில் போயிட்டு அந்த சேல் டீடை வச்சு பவர் ஆஃப் அட்டார்னியை வச்சு தே கெட் த லோன் அண்ட் தே வேனிஷ். லிட்டரலாக நடு தெரு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ தட் இஸ் வை த மூவி இஸ் அபவுட் மிடில் கிளாஸ். இவர் வந்து இதை ஏன்டா நீ சொல்லாமல் இருக்க, இதை உள்ளே எடுத்துகிட்டு வாங்க, உள்ளே எடுத்துகிட்டு வான்ற மாதிரி சொன்னார்.
அது உள்ளே வைக்கும்போது தெளிவாக ஒன்று சொன்னார், எதையும் மாற்றிடாத, வச்சிருக்க மூமெண்ட்ஸ் எதையும் மாற்றிடாமல் உள்ளே வச்சுட்டு பாரு அப்படின்னும் போது நான் ஒரு 15 days எடுத்துக்கிட்டேன். அதை வச்சு பார்க்கும்போது பக்காவாக உட்காந்துது. அண்ட் த மூவி பிகேம் மெயின் ஸ்ட்ரீம். The movie can cater now to the mass audiences, all central audiences குள்ள அது போகும்போது அந்த இன்னும் அப்பா பெரிய மனுஷன் தான் அப்படின்னு தெரியுமா? அதுதான் பெரிய மனுஷங்க தான். அவர் வந்தாரா தியேட்டர் ஃபர்ஸ்ட் டே கமலா தியேட்டருக்கு வந்து ஒரு 15-20 minutes வந்துட்டு முடிச்சுட்டு போகும்போது எல்லாரையும் எங்களுக்காக ஸ்டேஜ்லாம் ஏறி பேசிட்டு போனாரு. ஆமாம்மா, ரொம்ப பர்சனல் ஆயிடுச்சு இந்த ப்ராஜெக்ட் எல்லாருக்குமே, ரொம்ப பர்சனல் ஆயிடுச்சு. அண்ட் he did all that for like no reason. Why would he do that? Why? Adan why? Yeah, he really liked us. Nice. All of us, Okay. from Kevin brother to ma'am to the DOP to Chokkanna, who is also a producer who is amazing. So he loved all of us. Chokkanna வந்து தான் ஃபர்ஸ்ட் படம். மேமும் சொக்கண்ணாவும் சேர்ந்து அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சொக்கண்ணா வந்து சார் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதுலேருந்து சொக்கண்ணா அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தார். இப்போ வரைக்கும் சார் கூட தான் இருக்காரு. ஜஸ்ட் இமேஜின் த கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தே வில் பி ஹேவிங். How the kind of fraternity, the brotherhood that they will have among each other, that he has helped him to make a film. So நிறைய டைலாக்ஸ் வந்து படத்துல அவ்வளோ சூப்பரா இருந்தது, அவ்வளோ கேட்சியா இருந்தது. ஏழையிலேயே ஏழை வந்து மிடில் கிளாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டினோட் பண்ணி காமிச்சிருப்பீங்க. பட் இந்த ஸ்டோரி இது எல்லாமே வந்து எவால்வ் ஆயாச்சு. வெற்றிமாறன் சாரோட கைடன்ஸும் உங்களோட இருந்துச்சு. How did Kavin come into the picture? And Andrea அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்றேன்னு ஃபர்ஸ்டே சொன்னதுனால she wanted a role in it. How did the process all happen? She didn't want to have a role in it. She wanted to produce it. And Okay. I was very sure, I took a stand that I want her only. Oh. Yeah. She's a very open person. And அவங்களால தான் நான் டைரக்டர் ஆயிருக்கேன். Okay. There is no other person. நம்ம ஒரு ஜேர்னியில் இருப்போம் இல்லையா, ட்ரை பண்ணிட்டு இருப்போம், இது பண்ணிட்டு இருக்கும்போது there will be one person who will walk into your life and that person will do everything for you. And that's ma'am for me. So அவங்க தான் டைரக்டர் ஆக்கியிருக்காங்க. அவங்க தான் சாரை படிக்க வச்சாங்க ஸ்கிரிப்டை. இல்லைனா எதுவுமே நடந்திருக்காது. I wouldn't be here only. நீங்க ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணதே ஆண்ட்ரியா மேம்? ஆமா, through a friend of mine who took care of her dates. It's called Quan, the agency. His name is Prashant. மூலியமா நான் மேமை மீட் பண்ணேன். மேம் தென் மீதி எல்லாமே நடந்தது. ஸோ நீங்கள் அந்த காமன் மேன் அண்ட் பிரதர் பற்றி, கவின் பிரதர் பற்றி பேசுனீங்களா? அந்த காமன் மேன் பற்றி என்னென்னா, நான் உங்ககிட்ட அதை சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்கேம் இஸ் அபவுட், ஏன்னா ஏழைங்களுக்கு ஒரு விதமாக அவங்க அதை ரியாக்ட் பண்ணுவாங்க. எக்கனாமிக்லி ஏழைங்கன்னு சொல்கிறத விட எக்கனாமிக்லி லோவர் கிளாஸ் பீப்புள். பணக்காரங்க அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வராது. ஆனால் இங்கே ஏழையை விட ஏழை ஒருத்தர் இருக்கான், அந்த மிடில் கிளாஸ். இஎம்ஐ கட்டியே ஆகணும். இந்த சமுதாய கோவத்தெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட இல்லை சோஷியல் மீடியாவில் சண்டை போடும்போது வேணால் திட்டிக்கோ பேசிக்கோ, ஆனால் இந்த ரோட்டுக்குலாம் வந்து கொடியெல்லாம் பிடிக்க முடியாது உன்னால, ஏன்னா உனக்கு அடுத்த நாள் ஆஃபீஸ் இருக்கு. ஓகேவா? இஎம்ஐ கட்டிட்டு ஒரு நாள் நீ செத்துடணும், அவ்வளோதான் உங்க கடமை. சரியா? நீ நல்லா படி, வேலைக்கு போ, ஊருக்கு போ, ஃபாரினுக்கு போ. ஆனால் உன்னை நான் பிஸியாகவே வச்சுன்னு இருப்பேன். உன்னை நான் யோசிக்கவே விட மாட்டேன். யோசிச்சா நீ வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவேன். கேள்வி கேட்டால் எனக்கு பிடிக்காது. ஸோ அப்படின்றவன் தான் மிடில் கிளாஸ். அவனுக்கு கோவம் வந்துருச்சுன்னா அவன் திருப்பி அடிக்கணும்னு ஆசைப்பட்டா, I want a protagonist, and I wanted a protagonist, and our brother is like super fit. சூப்பரா உள்ள வந்து உட்கார்ந்தாரு. சார் தான் ஃபர்ஸ்ட் பிரதரை மீட் பண்ணி கதை சொன்னாரு. ஒரு 30 நிமிஷம் சார் தான் சொன்னார் ஃபர்ஸ்ட். வெற்றிமாறன் சார் தான் வந்து கதை சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சார் எக்ஸைட் ஆகி ஒரு கதை சொல்றாரு அப்படின்னோடனே நான் வந்து பிரதரை மீட் பண்ணேன். ஸோ we both have a very common friend, very close friend, சிவபாலன் அப்படின்னு, பிளடி பக்கர் படத்தோட டைரக்டர். ஸோ அது மூலியமா மீட் பண்ணிட்டு நான் கதை நரேட் பண்ணேன். நான் பயங்கர ராவா இருந்தது என் கதை. கெட்ட வார்த்தைலாம் பயங்கரமா இருந்தது. ஒரு 20 பேஜ் கெட்ட வார்த்தை வேண்டி தூக்கியிருக்கேன். ஸோ அப்போ அதனால தான் இட் பிகேம் அ மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம் பிகாஸ் ஆஃப் தீஸ் பீப்புள். அண்ட் கவின் ப்ரோக்கு வந்து என்னன்னா, அவ்வளோ அந்த கெட்டவன், ஆனால் அவனுக்கு குற்ற உணர்ச்சி வரும், அதுக்குள்ள அவனுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும், அவன் ஜாலியாக தான் இருப்பான், அன்ஃபில்டர்டாக இருப்பான். அப்படின்ற அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு he played it so effortlessly. அண்ட் அதுக்குள்ள ஒரு ஹியூமர் இருக்கும். அந்த ஹியூமர், அந்த குவர்க், அந்த நக்கல், அந்த சத்யராஜிசம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமா. ஸோ he has done a fabulous job. He literally shouldered the movie, entire film
நைஸ். Okay. அண்ட் ப்ரொடியூசர் இப்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க ஆண்ட்ரியா? ஷீ இஸ் வெரி ஹாப்பி. படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க ஆண்ட்ரியா அவர்கள் அந்த படத்தை பார்த்த போது? வெரி குட் அப்படின்னாங்க. அப்படியா? ஒரே வேர்ட்ல முடிச்சிட்டாங்களா? எப்படின்னா அவங்க வந்து என்னை பற்றி வெளியில தான் பெருமையாக பேசுவாங்க. என் முன்னாடி வந்து தட்டி கொடுத்துட்டு இது பண்ணு, அது அந்த ஒரு ப்ரொடெக்டிவ் நேச்சர் இருக்கும். இப்போ படம் ஃபுல்லா பார்க்கும்போது ஒரு சில ரிவ்யூஸ் எப்படி வருதுன்னா ஆண்ட்ரியா தான் வந்து ஃபுல் கதையும் வந்து டேக் ஓவர் பண்ணி கொண்டு போற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மேபி இது வேற ரோல் ஒருத்தவங்க பண்ணியிருந்தால் கூட, இன்கேஸ் அவங்க ப்ரொடியூசரா இல்லாம வேற ஒருத்தவங்க இந்த ரோல் பண்ணியிருந்தாலும் இதே மாதிரி தான் இருந்திருக்குமா கதைக்களம்? அந்த கேரக்டர் அப்படிதான். ஏன்னா அவங்க கேரக்டரை வச்சு தான் உடைக்கவே முடியாத ஒரு ஆளை, எந்த ஒரு ஆசாபாசமும் இல்லாத ஒரு ஆள், யூ கேன் நாட் டிஃபீட்டர் அப்படின்ற ஒரு ஆளை டிஃபீட் பண்ணோன்னா எப்படி பண்ணலாம்? அவங்கள வந்து அவங்க செத்துட்டா அது டிஃபீட் கிடையாது. கில்லிங்கர் இஸ் நாட் அ டிஃபீட். யூ ஹேவ் டு பிரேக் ஹர் கான்ஃபிடன்ஸ், யூ நீட் டு பிரேக் ஹர், யூ நீட் டு காஸ் பெயின் டு ஹர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எழுதும்போது. ஸோ யாராக இருந்தாலும் அதான் இருந்திருக்கும். எனக்கு அவங்க இருந்தது வந்து இட்ஸ் லைக் சூப்பர் ஹாப்பி அபவுட் இட். இல்ல நீங்க ஆக்சுவலா இந்த ஒரு இம்பார்ட்டன்டான பவர்ஃபுல் ரோல் வந்து ஆக்சுவலா நீங்க வந்து டெவலப் பண்ணோனே ஆண்ட்ரியா அவர்கள் வந்து அப்ரோச் பண்ணோனே was she like definitely okay with it, இல்ல வந்து வேற ஆப்ஷன்ஸும் நீங்க மைண்ட்ல வச்சிருந்தீங்களா? if not she had said no. எனக்கு 2 பேர் தான் வந்து மைண்ட்ல வச்சு எழுதினேன் இந்த கதையை. ஒன்று வந்து தபு மேம், ஒன்று வந்து ஆண்ட்ரியா மேம். ஆண்ட்ரியா மேம் ரெண்டாவது கிடையாது. 2 பேரும் எனக்கு 2 பேரும் எப்படியாவது அப்ரோச் பண்ணணும். அதுல தபு மேம் அப்ரோச் பண்றதுக்கு எனக்கு ஒரு 500 வருஷம் ஆயிருக்கும். அதான் நான் அதை ட்ரை கூட பண்ணல. அதுக்குள்ள என் மச்சான் இந்த மாதிரிலாம் கதை ஒன்று இருக்குடா அது அப்படின்ற மாதிரி பிரசாந்த் கிடைச்சேன். எனக்கு ஆண்ட்ரியா மேம் கிட்ட ஏதாவது பேச முடியுமா அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி, நான் ஹீ ஒன்லி ஹேண்டில்ட் என்டையர் டேட்ஸ் அந்த டைமில் அப்படின்னா கூப்பிட்டா என்ன அவன் ஆஃபீஸ்லேயே உட்கார வச்சு கதை சொன்னேன். everything fell in place. She loved the script and yes அவங்க என்ன 4-5 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் காமிச்சாங்க. and finally வேணாம் நானே பண்ணிடுறேன்டா அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் நீங்க காஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரொடியூஸ் பண்றேங்கற பேச்சே வந்ததா? இல்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஒரு 4-5 ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல போய் இது பண்ணி விக்கி நான் will do this அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே நைஸ். அது உங்க மேல இருக்கிற ஒரு ஃபெய்த் தானே கண்டிப்பா. I would say hope. Yeah. நைஸ் சூப்பர். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க ஒரு 3-4 ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்லாம் போனீங்க, அதுக்கப்புறம் தான் ஆண்ட்ரியா அவர்களே வந்து நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் வாட் வேர் தி சேலஞ்சஸ் தட் யூ ஃபேஸ்? இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் போய் என்ன காரணங்கள்னால வந்து தள்ளி போச்சு? Every battle that every first time director is faced is what I faced. Everybody are fighting. We are all fighting our own battles. The same way we fought our own battles. Okay. So அது கொஞ்சம் எனக்கு ஹீரோ வந்து லைட்டாக வரமாட்டுறாரு, இவங்க இதை டேக் ஓவர் பண்ணுறாங்க. அது நான் வந்து எப்போவுமே ஐம் வெரி ஓப்பன் ஃபார் ஐடியாஸ். இஃப் ஐம் கோயிங் டு கீப் மை ஈகோஸ் அவுட் சைட், அப்புறம் நான் வந்து ஐடியாஸ் கேட்கும்போது ஒருவேளை நல்ல விஷயத்தை எடுத்து வச்சுக்கலாமே. ஸோ எனி டிரெக்டர் ஐ வுட் சஜஸ்ட் ஐ வாண்ட் தட் எவ்ரி டிரெக்டர் இஸ் ஆஸ் பர் மை ஒப்பீனியன் அவங்க வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கணும். when it comes to feedbacks and opinion எடுத்துக்கணும். நல்லா இல்லைனா கேட்டு வச்சிடலாம். அப்படின்னும் போது நான் எல்லாரோட ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு நான் ஹீரோ அந்த மேல் ப்ரொட்டாகனிஸ்ட் கேரக்டரை நான் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணேன். ஸோ எவ்ரி டைம் when people said no, I found my way to work around it so that the next person doesn't say no for the same reasons. And அதே மாதிரி மாஸ்க் படத்துல வந்து நீங்க டைரக்ட் பண்ணதுலயே ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த ஒரு விஷயம்னா எந்த விஷயம் சொல்வீங்க? என்னங்க இது எப்படிங்க சேலஞ்சுங்க? இது கனவுங்க. ஓகே, எப்படிங்க அது சேலஞ்ச்? இட்ஸ் the greatest thing that has happened. இதை விட அந்த ஃபர்ஸ்ட் டே ஷார்ட் எடுக்கும்போது விட இட்ஸ் நாட் அ சேலஞ்ச். இட்ஸ் லைக் ஐ டோல்ட் யூ, நம்ம ஈஸி கிடையாதுல்ல எல்லாமே. இட் இஸ் நாட் டஃப். மேபி நீங்கள் சொன்னது கூட எடுத்துக்கிறேன் நான், சேலஞ்ச் தான். ஆனால் அந்த ஒரு ஆன் யோர் டோஸ் இருக்கணும். 250 பேர் நம்மளை சுற்றி இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்காக படம் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கொடுக்குற டைமில் நம்ம அதை எடுத்துகிட்டு போய் 6 மணி கால் ஷீட்டுக்குள்ளே அதுக்கு ஒரு 3-4 நாள் ஆகும் இல்லையா? அது அந்த டைம் வேணால். ஆனால் மீதி எல்லாமே இட் இஸ் த கிரேட்டஸ்ட் திங் தட் ஹஸ் ஹேப்பன் டு மீ. ஸோ இட் இஸ் நாட் டஃப் ஃபார் எனிதிங். ஓகே. சோ எந்த சீன் வந்து நீங்க பயங்கரமா ரசிச்சு வான்னு எடுத்து வெற்றிமாறன் அவர்கள் வந்து வேண்டான்னு கட் பண்ண சீன்? சார் கிட்ட அப்படியே பார்த்துட்டு பயங்கரமா சிரிப்பாரு சார். காமெடிக்கலாம் பயங்கரமா சிரிப்பாரு. சிரிச்சுட்டு விக்ரன் இது வேணுமா அப்படின்னாரு. சார் ஏன் சார் சிரிச்சிங்க அப்படின்னு நான் சிரிப்பேன்ப்பா.
அதுக்குன்னு அது கில் யுவர் ஓன் பேபிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நல்லா கதைக்கு தேவையில்லைன்னா நல்ல சீனையும் எடுத்து நம்ம வந்து இருக்கிறதுக்கான தைரியம் இருக்கணும். அந்த தைரியம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஆனால் நான் அதை கற்றுக்கிட்டேன். மேபி நான் அந்த டெலீட்டட் சீன்ஸில் ஒரு 2 சீன் எடுத்து போட்டால் அந்த சீன் ஆக்சுவலாக சூப்பர் சீன் ஒரு 2 சீன் இருக்கு. ஓகே. அதை நாங்கள் தூக்கிட்டோம். ஆனால் அது எவ்வளோ ரைட்டுன்னு எனக்கு போக 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 கற்றுக்கிட்டேன். முதல் தடவை வேணாம் சார் அடம்பிடிப்போம் தெரியுமா சார் எனக்கு வேணாம் அதெல்லாம். அதுக்கப்புறம் இல்லை, அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நீ வச்சுட்டு ஜெனூனா கதையிலேருந்து பர்சனலாக இருக்கு இல்லையா, வெளியிலேருந்து டிட்டாச்சாக அதை பாரு அப்படின்னாரு. நான் அதை நான் தூக்க மாட்டேன்ற மாதிரி, இல்லை சார் முடியாது அப்படின்னு, இல்லை சார் அதான் முடியாது சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு. சரி வச்சுக்கோன்ட்டாரு. நான் ஒரு 10 நாள் கழிச்சு மெசேஜ் அனுப்பேன், சரி வர் ரைட். எப்படி தெரிஞ்சது அது உங்களுக்கு ரைட்டுன்னு அதை எடுக்கணும்னு? போக போக அது தெரிஞ்சது, ஓடிக்கிட்டே இருந்தது மைண்டில். ஸோ நான் ஓப்பன் ஆகிட்டேன். முதல் நாள் தான் வந்து அடம் பிடிச்சேன். 2வது நாள் வந்து ஓப்பனாக அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதை எடிட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த சார் யுவர் ரைட் அப்படின்றத மெசேஜ் இருக்குல்ல, அதுக்கு நான் ஒரு 1,00,000 மெசேஜ் அமைச்சிருக்கேன் அந்த படத்துல. நான் அவருக்கு நம்ம எவ்வளோ தப்புன்றதை புரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்ல வரேன் நான். அவர் எவ்வளோ ரைட்டுன்றதை புரிஞ்சுக்கோங்கன்றதுக்கு நான் வந்து கொஞ்சம் சூப்பர்லேட்டிவாக சொல்கிறேன். ஆமாம். மேபி அது என்ன காமெடி சீன் இல்லை, அது என்ன சீன் அது கொஞ்சம் சொல்ல முடியுமா ப்ளீஸ்? ஒரு சீனில் வந்து பசங்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ வந்து இவன் வந்து கல்லூரி வினோத் வந்து ஹீஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர். ரிமேஷ் திலக் எவ்வளோ ஹீஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இவன் சொல்லுவான், கல்லூரி வினோத் வந்து சொல்லுவாப்புல, அவர் பேர் வந்து அருள் வந்து வக்கீல். இவர் ரமேஷ் திலக் மச்சான் ஒரு தடவையும் இங்கே வரும்போது குடிக்கு வரும்போது வேலோட அப்பா என்ன புழு பூச்சை பார்க்குற மாதிரி பார்க்குறாரு மச்சான். நம்ம என்ன மச்சான் அப்படின்னா மச்சான் நம்ம தப்பு பண்ணிட்டோம், குடிக்கு தானே மச்சான் வந்திருக்கோம், அது என்னடா தப்பு அப்படின்னோடனே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு மச்சான் அப்படின்னோடனே உடனே ரமேஷ் திலக் சொல்லுவாப்புல, ஒரு மாதிரியா இருக்குன்னா எவ்வளோ நாளாக ஒரு மாதிரியா இருக்கு உனக்கு அப்படின்னோடனே, வருஷமா மாசமா நாளா, இல்லை ரொம்ப வருஷமா இருக்கு மச்சான். 1 வருஷமா உனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஆனால் தினம் இங்கே தானே குடிக்கு வர, வாயத்தூக்கின்னு தினம் இங்கே குடிக்க வரல, இந்த குடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டா அசிங்கமா இருக்கு, ஒரு மாதிரியா இருக்குல்லாம் நம்ம பண்ணக்கூடாது மச்சான், குடிக்கணும் அவ்வளவுதான். யாரு ஜாலியா இருக்கா கட்சியில? நம்ம தானே. அவங்க அப்பாவா? இல்ல நம்ம தான் வின்னு 1-0 அப்படின்னும். So this scene I wanted to have it and after 10 days I myself took it. Okay. ஆமா. எதனால எப்படி வந்தது, இல்ல எதனால தூக்கணும்னு நினைச்சீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் இருக்கா? கதையோட ஓட்டம் தான். ஒரு சாங்குக்கு நடுவில் ஒரு சூப்பர் சாங் ஜிவி ப்ரோ கொடுத்தாரு. அது நாங்கள் ஒன்றும் ரிலீஸ் பண்ணல. எத்திக்கல் ஸ்பைன்னு ஒரு சாங்கு. அந்த சாங்குக்குள்ளே வைக்கும்போது ஹீரோவோட வேலை என்ன, ஹீரோ எப்படிப்பட்ட ஆள், ஹீரோ என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்றதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு கட் சாங் வருது. அதில் இந்த விஷயம் வரும்போது ட்ராப் ஆகுது. இப்போ இந்த விஷயம் வந்து ஹீரோவை பற்றி கிடையாது, இந்த விஷயம் வந்து கதையை பற்றி கிடையாது, இந்த விஷயம் இவங்க 2 பேரோட ஃபீலிங்ஸை பற்றி இருக்கு. இவங்க 2 பேரும் ஃபீலிங்ஸை பற்றி கதை கிடையாதுல்ல. அப்போ இந்த சீன் இல்லைன்னா am I making sense? இல்ல புரியுது. கதையோட ஒட்டுறது, கேரக்டர்ஸோட ஒட்டுறது. தூக்கிட்டா இப்போ எதுவுமே எனக்கு தெரியல. ஆமா, அப்பதான் அமிச்சேன், சரி வர் ரைட் told you அப்படினாரா அப்படின்னு சிரிப்பாரு. அவ்வளவுதான். சிரிப்புலயே நிறைய வித்தியாசங்கள் இருக்கா? ஆமா, அது 3 ஹா போடுவாரு, அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. வாட்ஸ்அப்ல சிக்னல் he is not on WhatsApp. தெரியும், வெற்றிமாறன் சார் சொல்லி தானே அந்த ஆப் எல்லாருக்கும் தெரிய வந்து. ஆமா. சோ இப்போ வந்து மூவி ரிலீஸ் ஆகி just few days ஓனரே சார் சொல்லி தான் இது பண்ணிருப்பான். ஆமா, எங்களுக்கும் வந்து என்னடா ஆப் இது அப்படின்னு வந்து பயங்கரமா ஆர்வமானதே சார்னால தான். அடுத்த படமும் அந்த ஆப் பேஸ் பண்ணி கூட இன்புட் எடுத்து பண்ணிடலாம். நான் எல்லாத்தையும் அவர்கிட்ட போய் கேட்பேன். ஓகே. ஆமா, அதுக்கு நல்ல கேரக்டர்ஸ் வேணும்னா பிங்க் கலர்ல குர்த்தி போட்டுக்கிட்டு யாராச்சும் பாருங்க. இவ்வளவு அழகா என் கதைக்கு தேவைப்படுமான்னு அந்த அளவுக்கு என் கதை இருக்காது. எப்படி ஆமா, இந்த அளவுக்கு என் கதை இருந்ததுன்னா நான் எங்கேயோ இருப்பேன்ல. அந்த ஒரே காரணத்துக்காக தான் ஐ எம் சேயிங். இது யார் உங்களுக்கு மென்டர் பண்ணது இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுனா? இது என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். நைஸ். சோ சூப்பர். சோ மாஸ்க் ரிலீஸ் ஆகி ஜஸ்ட் ஃபியூ டேஸ் தான் ஆகுது. என்ன மாதிரியான காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, என்ன மாதிரியான ஒரு கிரிட்டிக்ஸ் வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க? காம்ப்ளிமெண்ட்ஸ் பத்தி வேண்டாம், விட்டுருங்க, அது வரும். கிரிட்டிக்கலா இருக்கு. சவுண்ட் ஓவர்லாப்ஸ் இருக்கு, வாய்ஸ் ஓவர் இஸ் டூ மச் ஆன் மை ஃபேஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். சவுண்ட் டிசைனிங்ல ப்ராப்ளம் இருக்கு, ஆடியோ லிசனிங்ல ப்ராப்ளம் இருக்கு. சில தியேட்டர்ஸில் கேட்குது, சில தியேட்டர்ஸில் கேட்க மாட்டேங்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் டு ஒர்க் ஆன் இட்.
ஓகே கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா தான் இருக்கு. அதான் ஐ ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். வெரி கன்ஸ்ட்ரக்டிவ். ஆமா. ஓகே அண்ட் இதுக்கு வந்து டாப் நாச்சா இருந்தது ஜிவியோட மியூசிக்கல். இது ஆமா. வந்து வேற லெவலுங்க. அதுல ஒரு சாங் பயங்கர ட்ரெண்ட், எல்லாரும் ரீல்ஸ் எடுக்கிறாங்க, அது பண்றாங்க இது பண்றாங்க. கவினோட அந்த மாசான ஸ்டெப், டான்ஸ் மாஸ்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லணும். அசார் இஸ் an amazing guy. So yeah, you were telling about the music. ஸோ ஜிவி ப்ரோ எப்படின்னா இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் தான் நான் சொல்லுவேன். நான் வந்து ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயம் அதான் சொல்லியிருப்பேன். முதல் தடவை ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கர் என்ன பண்ணிடணும், அவருக்கு பேசிக்கலாக இஸ் அ வெரி கைண்ட் கை. இஸ் வெரி சாஃப்ட் அண்ட் வெரி கைண்ட் பர்சன். அண்ட் அவரோட ஸ்டூடியோவில் போய் துண்டு போட்டு போய் உட்காந்துக்கணும். 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, விட்டுறவே கூடாது. ஏன்னா கதை ஒண்டி பிடிச்சிச்சுன்னா எடுத்துன்னு போய் வச்சிருவார். ஐம் நாட் டாக்கிங் ஜஸ்ட் அபவுட் த சாங், ஐம் டாக்கிங் அபவுட் த ஸ்கோர், ஐம் டாக்கிங் அபவுட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். Wow. Yeah, he's a very courteous person. He responds immediately for phone calls. He replies, he texts, he responds, and this guy is a super legend. He has 2 national awards with him, and he's so humble, he's funny, and he's very receiving. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, why are you like this அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். Why do you have to be like this? சூப்பரான காம்ப்ளிமெண்ட் வந்து கொடுத்திருக்கீங்க. நைஸ். அண்ட் இப்ப வந்து நம்ம தமிழ் சினிமால டிஃப்ரெண்ட் ஜான்ராஸ் ஆஃப் மூவிஸ் வந்துட்டு இருக்கு. வாட் கேவ் யூ த கான்ஃபிடன்ஸ்? கண்டிப்பா மாஸ்க் மூவி வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, இது கண்டிப்பா நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஹிட் ஆகும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்த ஒரு விஷயம்னா எந்த விஷயம்? முதல்ல எனக்கு அது பிடிச்சது தான், அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சது எழுதும்போது. ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் ஒர்க் அப்படின்னு. சோ ஆக்சுவலா வந்து இவ்ளோ நேரம் மாஸ்க்னு ஏகப்பட்ட விஷயங்கள் மாஸ்க் பத்தி பேசிட்டோம். நிறைய மாஸ்கையும் நாங்க வந்து மூவிஸ்ல வந்து பார்த்தாச்சு. உங்களோட மூவி மாஸ்க்னு ஏன் டைட்டில் வச்சீங்க? இப்போ நம்ம 3 பேரும் உட்காந்து டிப்ளமேட்டிக்கா உண்மை போய் எல்லாமே பேசி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா. ஸோ வி ஆர் ஆல் வேரிங் மாஸ்க். இப்போ இதை எடுத்தவொடனே நான் வேற மாஸ்க் போட்டுப்பேன். இப்போ போய் ஐ நீட் டு புக் அ கேப், ஐ நீட் டு கோ அண்ட் ஹேவ் அன் இன்டர்வியூ, ஐ நீட் டு வேர் another மாஸ்க். ஸோ வி ஆர் ஆல் வேரிங் அட்லீஸ்ட் 100 to 150 மாஸ்க்ஸ் எவ்ரி டே. ஸோ யாருமே இந்த ரியல் மாஸ்க்கை வந்து வியர் பண்றதா நீங்க நினைக்கலையா? Absolutely, depends on the person we are talking to. If you are going to be my friend and if you are going to make me very comfortable, you can never see me wearing a mask. It's the same for everyone. நீங்க மாஸ்க் வேற மாட்டாத ஆளுங்க நம்மளை சுத்தி ஒரு 10 பேராவது இருப்பாங்களே, கண்டிப்பா அவங்க கிட்ட ஜாலியா இருக்கும். மாஸ்க் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு ஆமா, அப்படியே நல்ல மூஞ்செல்லாம் கழுவிட்டு விபூதிலாம் வச்சுட்டு உட்காந்துக்கலாம். அப்படியா? ஆக்சுவலா நீங்க எப்படிப்பட்ட ஒரு பர்சன்? இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க இருக்கீங்க அப்படின்னா லைக் how will you react? சின்ன வயசுல ஒருத்தங்க கூட போய் சேரவே கூடாதுன்னு சேர்ந்தா உருப்படவே மாட்டாங்க. அதான் இல்ல உங்க கூட அதுதான் வேலு இந்த கதையிலயும். இல்ல நான் என்ன கேக்குறேன், உங்க கூட யாரும் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல வேற யாரு கூட? ஒன்னும் இல்ல, நான் இப்ப ரேண்டமா எனக்கு ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டேன்னா நீங்க இதை ஆஃப் பண்ணிடணும் கேமராவை. ஓஹோ, ஆஃப் கேமரா தான் பார்க்கவே முடியும், பேசவே முடியும். ஆமா, there is no other version of me. Brutally honest is my favorite version. Okay. And I can't be anything else. நேர்மையா இருக்க மனிதர்கள் வாழ்க்கையில கம்மியாவாங்களா, ஜாலியாயிடும். யார் நீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? எந்த யூனிவர்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்கங்கிற மாதிரி தான் இருக்கு. இங்கதான் அம்ஜிகர்ல முதல் படம் அப்படி இருந்தால் கூட நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி அளவுல அச்சீவ் பண்ணணும், இந்த லாங்குவேஜஸ்ல அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷன் இருக்கும் இல்லையா? என்னென்ன மாதிரி ஜானர்ஸ் எடுக்கணும்னு ஆசையா இருக்கு, எந்தெந்த லாங்குவேஜஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க? I want to make films in Hindi, Telugu, Malayalam. முக்கியமா தெலுங்கு I want to make films with. I'm a big Ravi Teja sir fan. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கமர்ஷியலா அப்படியே மாஸ் எலிமெண்ட்ஸோட அடி எல்லா அறிவையும் கைட்டி வச்சுட்டு இறங்கி ஜாலியா பண்ணணும். அவரோட எனர்ஜிக்கு எனக்கு ஒரு கதை எழுதணும்னு ஆசை. அப்புறம் ஆப்வியஸ்லி I would love to make Mask in Hindi. Yeah. ரீமேக். Yeah. யார் நடிப்பாங்க அப்போ? அதோட லிஸ்ட் பாத்தீங்கன்னா நான் திருப்பியும் எனக்கு ஆண்ட்ரியா மேம் தான் பூமி பண்ணணும். ஓகே, நைஸ். ஓகே. I would want to work with Vicky Kaushal or Rajkumar Rao or Ayushmann Khurrana and the mari somebody who plays. It will be fun if I can make it in Hindi. It will work in Hindi too. So அதே மாதிரி ஆடியன்ஸ் வந்து ஏன் மாஸ்க் மூவியை பார்க்கணும்னு as a director நீங்க சொல்லுங்க. நீங்க மாசம் EMI கட்டுறீங்கன்னா போய் பார்க்கணும். உங்களை சுத்தி இருக்கவங்க, உங்க பக்கத்துல இருக்கவங்க 22ஆம் தேதி 23ஆம் தேதி ஆச்சுன்னா மச்சான் ஒரு 500 ரூபாய் இருந்தா போடுன்னுவாங்க. இல்ல மச்சான் நீ வந்து ஒரு 1000 rupees இருந்தா கொடுன்றாங்களே. பக்கத்து வீட்டுல போய் பொட்டுக்கடல வாங்குறாங்களே ஒரு கிண்ணத்துல, அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். பயங்கர ரிலேட் பண்ற மாதிரியான ஒரு கதைக்களமா இருக்கும். சோ மிடில் கிளாஸ் மட்டும் இல்ல, எல்லா கிளாஸுமே பார்க்கலாம். கரெக்ட்டா? ஆமா, இது ரொம்ப எல்லா கிளாஸும் போய் பார்க்கலாம். பிகாஸ் there is கோர் இதுதான். நம்ம அதிகமா பயங்கரமா உழைச்சி சம்பாதிச்சவனும் பார்க்கலாம், ஜெயிச்சவனும் பார்க்கலாம், பணக்காரனாவும் இருக்கணும் பார்க்கலாம்,
எல்லாருமே பார்க்கலாம். பிகாஸ் இட் இஸ் ஃபன், இட் இஸ் வெரி என்டர்டெய்னிங் அண்ட் இட் இஸ் வெரி மெயின் ஸ்ட்ரீம். ஸோ அதனால எல்லாருமே பார்க்கலாம். சோ நைஸ் ஆஃப் யூ. அண்ட் இவ்வளோ நேரம் ரொம்ப அழகா மாஸ்க் படம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை ரொம்ப அழகா ஷேர் பண்ணியிருந்தீங்க. மாஸ்க் படம் மாதிரியே உங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சூப்பர் டூப்பரா ஹிட் ஆகணும்னு சொல்லி Thank you. ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை Thank you. தெரிவிச்சுக்கிறோம். Thank you for coming. Thank you. Thank you.